ஹாய், நான் உங்கள் கிருஷ்ணவேணி அக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன காட்ட போகிறேன், என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, இந்த டெர்மாகோல்டே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். இதில் ஒரு குச்சி செடி வச்சு வளர்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை பற்றி பேசினதில்லை, இதை காட்டுறேன்னு சொன்னேன், காட்டினதில்லை. இங்கே பாருங்கள், அன்றைக்கி கொஞ்சமாக வளர்ந்த சக்கரவள்ளி, இது வெத்தலைவள்ளி. இதுக்கு கீழே வந்துட்டு கத்திரி நாற்று இருக்குதுன்னு சொன்னேன். அன்றைக்கி ரொம்ப தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் நல்லா வளரல, என்னன்னு தெரியல, கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அப்புறம் அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், என்னென்னு துளசி தாங்க. அது கற்றாழை, அதோடையும் துளசி தான் இருக்கும். என் வீட்டில் எங்கே பார்த்தாலுமே துளசியை தவிர வேறு ஒன்றும் அதிகமாக இருக்காதுங்க. எங்கள் வீட்டில் காசு இருக்கா, ஜனங்க இருக்காங்களா, போட்டுக்க துணிமணி இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்டில் எப்போவும் துளசி இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அதுவும் துளசி தான். இது எல்லாமே துளசி தான். முன்னாடி பின்னாடி தோட்டமாகவே நிறைய வச்சுருப்பேங்க, எல்லாமே துளசி தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு திடீர்னு ஒரு வெயில் நாளோ மழை நாளோ இல்லை எங்கன்னா வெளியிலையோ போகாததோ சாப்பிட்டா சிலவங்களுக்கு சேராததா, என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த உடம்புல அரிப்பு, சொறி, ரொம்ப சிரங்கு, அது ஒரு மாதிரி சின்ன சின்னதாக ஒரு அம்மை மாதிரி நிறைய பிரச்சனை வருதுங்க. இந்த உடம்புல தொழுநோய் மாதிரி வந்துடுதுங்க, நச்சு வடிகிறது, அந்த மாதிரிலாம் பல பிரச்சனை இருக்குது. அது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நான் அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வீட்டில் நிறைய என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த நேரத்துக்கு கை கொடுத்தது துளசி தான். நானும் நிறைய டாக்டரை பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் அவங்க குழந்தை உள்ளவங்க டாக்டரை பார்க்காத வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்தால். ஆனால் நானும் அந்த மாதிரி பார்த்தேன், சரியாகலை. இந்த துளசி எடுப்பேன், கையிலே கசக்குவேன், இடிக்க அரைக்கலாம் மாட்டேன், கையிலே கசக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு உடம்புல பெரியவங்க சின்னவங்க யாரானாலும் எங்கே அந்த உடம்புல எந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல அந்த கையில் கசக்கி 2 கையும் வச்சு சேர்த்து கசக்கி அந்த ஈரம் வர அளவுக்கு கசக்கிட்டு அதை அப்படியே உடம்புல வச்சு தேய்ப்பேங்க. அது இருக்க இடத்துல தேய்ச்சிட்டு, அது தேய்ச்சதோடவே என்ன பண்ணுவேன்னா காய விட்டுருவேன். காஞ்ச பிறகு நிறைய புண்ணு மாதிரி இருந்தால் அதை கசக்கி அதை தேய்ச்சிட்டு அது மேலேயே வச்சு அந்த இலையையும் கட்டிடுவேன், கசக்கின இலையை. இல்லை இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது, அரிப்பு சொரியும் போது சின்ன சின்னதாக ஒரு கொப்பளம் அளவுக்கு வருது, கடுகு சைஸுக்கு வருதுன்னா அதை தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். அது காஞ்சதுமே ஒரு வாட்டி சோப் போட்டு கழுவிடுவேன். உடனே கழுவினாலும் சரி, காலையில் தேய்ச்சி சாயந்தரம் கழுவினாலும் சரி, அதை தேய்ச்சி உடனே கழுவிடுவேன். குளிக்கிறதோ என்ன வேணால் செய்யலாம். அடுத்து மறுபடியும் அது மாதிரி தேய்ப்பேன், மறுபடியும் அதே மாதிரி கசக்கி தேய்ச்சி விடுவேன். இது என்ன ஆகும்னா, முதல் டைம் தேய்க்கும்போது நம்ம உடம்புல அந்த சிரங்கு மாதிரி இருக்கிறது நல்லா அரிக்குங்க. தேய்க்கும்போது எரியும், தேய்ச்சி முடிச்சதும் அரிக்கும். உடனே கொஞ்சம் நச்சு வடியும், அப்புறம் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். என் பையனுக்கு நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க. என் பையனுக்கு இருந்து மாறிடுச்சு, நிறைய இருந்திருக்குங்க. பட்டைக்ஸ் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. ஜட்டி போட்டோன்னா ஜட்டி ஒட்டிக்கும் உனக்கு சூத்துலேயே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போது சரியாயிடுச்சு. அந்த மாதிரி இதை ஒரு டைம் தேய்ங்க. மனுஷங்களுக்கு சிரங்கு வந்தால், அந்த மாதிரி தொழுநோய் மாதிரி வந்தால் துளசியை தேய்ங்க. நான் அதுக்கு கேரண்டி. நம்பினாலும் நம்பாட்டியும் நான் கேரண்டிங்க. நம்புங்க.